திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தமிழகத்தில் தேமுதிக 2005ஆம் ஆண்டு உதயமானது. தமிழக மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதால் தேமுதிக தொடர்ந்து அதற்காகவே போராடி வருகிறது. டெல்லியில் இன்றும் தமிழர்கள் நாதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களின் மேம்பாட்டிற்காக எந்த கட்சியும் எதுவும் செய்யவில்லை. எனவே டெல்லியின் பொதுக்கூட்டத்தில் டெல்லி தமிழர்களுக்காகவும் உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்காகவும் தேமுதிக என்றும் போராடும் என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். தமிழர்களின் மிகப்பெரிய அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக திகழும் தேமுதிகவின் பணிகள் குறித்து விவாதிக்க வாங்க பேசலாம். அன்பார்ந்த கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உலகெங்கிலும் ஏறத்தாழ 149 நாடுகளில் தமிழர்கள் வசித்து வருகிறார்கள். இதில் குறிப்பாக 22 கோடி பேருக்கு மேலே வசிக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனையை இங்குள்ள அரசியல் கட்சிகள் கண்டுகொள்கிறதா என்ற கேள்விக்கு நிச்சயம் இல்லை என்கின்ற விடைதான் வருகிறது. அதைவிடவும் டெல்லியில் இருக்கின்ற தமிழர்கள், இலங்கையில் உள்ள தமிழர்கள், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்காக இங்குள்ள அரசியல் கட்சிகள் என்ன செய்தது என்பதை பற்றி விவாதிப்பதற்காக தமிழ்நாடு ஜவஹீத் ஜமாத் கட்சியினுடைய தலைவர் எஸ் எம் பாக்கர் அவர்கள் வருகிறார். வணக்கம் சார். இந்திய தௌஹீத் ஜமாத். நன்றி. அதே போன்று சமூக ஆர்வலர் ஷான்வாஸ் அவர்கள் வருகின்றார். வணக்கம். அதே போன்று பத்திரிகையாளர் அன்பு அவர்கள் வரை தந்திர வணக்கம் சார். அதே போன்று சமூக ஆர்வலர் சுஃபியான் அவர்கள் வரை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். சார், இப்போ இன்றைக்கு தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டெல்லியில வந்து பேசியிருக்காங்க. அதுல குறிப்பாக டெல்லியில் 15 லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கும் கூட ஒரு 4ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள். ஏறத்தாழ ஒரு கடைமட்ட தொழிலாளர் வேலைக்கு தான் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அது போன்று தான் இருக்கிறார்கள். சுகாதார வசதி, அடிப்படை வசதி எதுவும் இல்லாத தமிழர்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் மாறி மாறி ஏறத்தாழ 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு போகிறார்கள், வருகிறார்கள். டெல்லிக்கு சென்றால் அது பாராளுமன்றத்திற்காகவும் அங்குள்ள அரசியல் தலைவர்களை சந்திப்பதற்காகவும் மட்டுமே இருக்கிறதே தவிர அங்குள்ள தமிழர்களை கண்டுகொள்வதில்லை. இந்த நிலைமையில் தேமுதிக அந்த இடத்தில் டெல்லியில் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்த இருக்கிறது என்கின்ற பொழுது அரசியலுடைய கட்சிகளுடைய பார்வை தமிழர்களின் பக்கம் குவிந்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்ல, கண்டிப்பாக எப்போதோ செய்திருக்க வேண்டிய ஒரு பணி, அதிலும் கேப்டன் இப்போது அந்த முயற்சியை செய்திருப்பது என்பது வரவேற்க தகுந்தது. ஏனென்றால் டெல்லியை பொறுத்த மாத்திரத்தில் நீங்க சொன்ன மாதிரி தலைவர்கள் அங்க அவங்களுடைய தேவைகளை பெறுவதற்கு மாத்திரமல்ல, போராட்டம் என்று வருகின்ற போது அந்த டெல்லியில உள்ள தமிழர்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கூடும். அங்க டெல்லியில போராட்டம்னா எதுக்கு மதிப்பு கூடும்னா, ரொம்ப சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. அந்த அன்னைக்கு அந்த போராட்டத்திற்காக அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அழைத்து வருவதற்கென்றே சில ஏஜென்ட்டுகள் உண்டு. அந்த ஏஜென்ட்டுகளிடம் இத்தனை தலைக்கு இவ்வளவு பணம், இவ்வளவு பொட்டணம் பிரியாணி என்று பேசப்படும். இதற்காக மட்டுமே அந்த தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். சேரிகள் விட கேவலமாக வாழக்கூடிய தமிழர்கள் எங்கே வாழ்கிறார்கள் என்றால் 2 இடம். ஒன்று டெல்லியில அதனுடைய ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்திலே நீங்க பார்க்கலாம் ஒரு இடம். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் மும்பை என்று சொல்லக்கூடிய அந்த மும்பையில் இருக்கின்ற தாராவில் நீங்க போயிட்டு வெளியில வர முடியாது, அவ்வளவு கலிஜா இருக்கும். அதுக்கடையில தான் அந்த வாழ்றான். அவனை பத்தி நேசிப்பதற்கோ பேசுவதற்கோ இங்க எதுவும் இல்லை. எனக்கு என் பேரனுக்கு பதவி வேணும், என் மகளுக்கு பதவி வேணும்னா நான் போகலாம் டெல்லிக்கு. நீங்க மற்றதுக்கெல்லாம் போய் தமிழனுக்கெல்லாம் பேச சொல்றீங்கன்னா என்ன இது அநியாயமா இருக்கு? தமிழர்களுக்கு பேசுறதுக்கு யாராவது வரட்டும். இல்ல தலைவர்களுடைய அடைமொழி இப்ப வந்து உலக தமிழர்களின் தலைவர், தமிழின தலைவர், அப்படிதானே உலக தமிழர்களுக்காக பாடுபடுகின்ற தலைவர் என்ற அடைமொழியோடு தானே நம்முடைய அரசியல் கட்சி தலைவர்களையும் தலைவர்களையும் நாம் அழைத்துக் கொண்டோம். இங்கே உலகளாவிய தலைவர் என்பவர் ஒருவர் இருக்கிறார், முத்தமிழ் காவலர்கள் இருக்கிறார்கள், புரட்சியான தலைவிகள் இருக்கிறார்கள். இப்படி எல்லாமே வந்து அடைமொழி இல்லாத எந்த தமிழனும் கிடையாது. இன்னைக்கு தமிழன் அடைமொழி இல்லை என்றால் அவன் தமிழனே கிடையாது. அப்படித்தான் இருக்குது. அகதிகளாக மாற்றப்பட்ட தமிழர்களும் டெல்லி தமிழர் நீங்க சொல்லணும். அப்ப அகதிகள்ங்கிற அடைமொழி,
இப்ப புரட்சிங்கிற அடைமொழி, இல்லை என்றால் அடுத்த முதல்வர் என்ற அடைமொழி, இப்படி ஏதாவது ஒரு அடைமொழி வேண்டும். ஆனால் டெல்லியில இந்த தமிழர்களுடைய விஷயத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சி என்பது ஒரு வகையில வரவேற்க தகுந்தது. ஏனென்றால் டெல்லியிலும் தமிழ் இப்ப நீங்க சொல்லித்தான் 15 லட்சம் பேர் இருக்கான்னு தெரியும். இப்ப மக்களுக்கு தெரியுமா? யார்ட்டாவது கூப்பிட்டு கேளுங்க, விஜய்க்கு எத்தனை புள்ளன்னா சொல்லுவாங்க. நீங்க இத்தனை லட்சம் மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்கான்னு கேட்டா தெரியுமானா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இங்கே உள்ள சீரியல்ல அழுவதற்கு நேரம் இல்லை, பாட்டு பார்ப்பதற்கு நேரம் இல்லை. இதையெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா ஏதோ சொல்றீங்க. இதுக்காவது விஜயகாந்த் அவர்கள் போயிருக்கிறாரு, அங்க போய் பேசியிருக்கிறாரு, ஒரு வேட்பாளரை அங்கே நிறுத்துகிறார், வெற்றி பெறுகிறாரோ இல்லையோ அது அடுத்து. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து ஒரு கட்சி வந்திருக்கிறது. அந்த கட்சி டெல்லியினுடைய தலைநகரத்திலே ஒரு வேட்பாளரை நிறுத்தும், அதற்காக குரல் கொடுக்கும் என்ற நிலை வந்திருக்கு இல்லையா? அதை பாராட்டுதானே வேணும். கரெக்ட் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இதுவரை தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறது, ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் எதுவுமே தமிழர்களுக்காக பாடுபடுகின்றோம் என்று சொல்கிறவர்கள் அங்குள்ள தமிழர்களை கண்டுகொள்வதில்லை. குறைந்தபட்சம் அவருடைய பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அவர்களுக்கு ரேஷன் கார்டு, அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறது, ஆனால் ரேஷன் கார்டு இல்ல. அவர்கள் சார் சொன்ன மாதிரி அந்த ரயில்வே ட்ராக்ல குப்பை தொட்டி ஓரத்துல தான் ஒரு குடிசை போட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது, ஓட்டு போடுறதுக்கு மட்டும் அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். இந்த சூழலில் டெல்லிக்கு சென்று இதுவரை அரசியல் கட்சிகள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. தற்பொழுது கேப்டன் அங்கே செல்கின்ற பொழுது அவருடைய நிலை எப்படி இருக்கும், இனிமேல் எப்படி இருக்கும்? அங்கு அதாவது தமிழர்களுக்காக போராடுகின்ற ஒரு குரல், ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கறத சிலர் அங்குள்ளவர் சொல்றாரு. உங்களுடைய பார்வையில் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இன்றைக்கு அகில இந்திய கட்சிகள் வலிமை இழந்து மாநில கட்சிகள் வலிமை பெறக்கூடிய ஒரு சூழல் அகில இந்திய அரசியல்ல நம்ம பார்க்கிறோம். அகில இந்திய அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய இடத்திற்கு மாநில கட்சிகள் நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று தனி மெஜாரிட்டியுடன் ஒரு அகில இந்திய கட்சி ஆட்சியை பிடித்தது அப்படிங்கிற ஒரு வரலாறு இப்போ முறியடிக்கப்பட்டு மாநில கட்சிகளுடைய ஆதரவுல தான் மத்தியிலே கூட ஒரு அரசு அமையுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கக்கூடிய, மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல கேப்டன் அவர்கள் இப்படி தலைநகருக்கு தன்னுடைய கட்சியை விரிவுபடுத்தி இருப்பது முதலில் வரவேற்கத்தக்கது. அதை நம்ம சொல்லிடுவோம். இரண்டாவது, அகில இந்திய அதிமுக தான் அந்த கட்சிக்கு பேர். அதாவது அகில இந்திய அளவுல அந்த கட்சியை விரிவுபடுத்தி தான் எம்ஜிஆர் தொடங்கினாரு. ஆனா அது மாநில கட்சியாவே சுருங்கிருச்சு. தேசிய அளவுல அது பெரிய கவனத்தை ஈர்க்கல. அப்போ தொடங்கப்பட்ட கட்சிகள் அந்த விஷயத்துல இருந்து நழுவிய நேரத்தில் இப்ப இவரு புதிதாக தொடங்கப்பட்ட இந்த கட்சியை டெல்லி வரைக்கும் இப்ப கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இன்னொரு வகையில நம்ம வரவேற்கலாம். அடிப்படையா நீங்க சொன்னது மாதிரி டெல்லியில 15 லட்சம் பேர் இருக்கிற மாதிரி கர்நாடகத்துல பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள், வேலை வாய்ப்புக்காக போய் சேர்ந்தவர்கள் அங்கே குடும்பமாக காலங்காலமாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சொன்ன மாதிரி தாராவில காலங்காலமாக தமிழர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான உரிமைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறதா? உரிமைகள்னா பெரிய பெரிய விஷயங்கள், அடிப்படையான சாதாரண விஷயங்களை கூட அவர்கள் பெறவில்லை அப்படிங்கிற ஒரு துயரமான இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட, ஏன்னா அவர்களுடைய பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அங்கே கட்சி இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு கட்சியில தான் இருக்கணும். இப்ப மும்பையில இருந்து தமிழர்களை விரட்டி அடித்தவர் பால் தாக்கரே. ஆனா இங்க இருந்து புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் எல்லாருமே சிவசேனால தான் இருக்காங்க. கவனிக்கணும். அப்போ ஏன் சிவசேனால அவங்க போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா, தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு கட்சி அங்க இல்ல. இருந்திருந்தா அந்த கட்சியை கண்டிப்பா ஆதரிப்பாங்க, அவங்க அந்த கட்சிக்கு தனியா வலு சேர்ப்பாங்க. அப்ப அந்த தலைமை ஏற்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த கட்சிகள் நழுவியதனுடைய விளைவு, எவன் துரத்தி அடித்தானோ அவனே ஆதரிக்க வேண்டிய, அவன் தலைமை ஏற்க வேண்டிய தமிழர்கள் தள்ளப்பட்டார்கள். அதற்கு சிவசேனாவில் இன்றைக்கும் அந்த கட்சியை அங்கே காப்பாற்றி கொண்டிருப்பவர்கள் இங்கிருந்து போன, தென்னகத்தில் இருந்து போன தமிழர்கள் தான். இங்க இருந்து சீமான கூட்டிட்டு போய் அங்க நிகழ்ச்சி நடத்தினாங்க. அவர் போய் பால் தாக்கரே ஆதரிச்சு பேசினார்னு பெரிய விமர்சனங்களை சந்திச்சாரு. ஆனா அவரை கூட்டு போனவங்க முழுக்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய தமிழர்கள். ஏன் அவர் அங்க பால் தாக்கரே ஆதரிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா, அவங்க சிவசேனால இருக்காங்க, கூப்பிட்டவர்கள் அந்த கட்சிக்காரங்கள்னால அவர்களுக்கு ஆதரவா அவர் பேச வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார். இப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ தமிழர்களாக இருந்து அவர்களுக்கு தலைமையேற்கிற கட்சிகள் இல்லாததனால் அவர்கள் யார் தனக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த நிலையை மாற்றுவதற்கு இந்த முயற்சி பயன்படும். அதனால இந்த முயற்சி வரவேற்கிறோம். அன்பு சார், நீங்க சொல்லுங்க, ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் இதுவரை தமிழக அரசியல் கட்சிகள் செய்யாத ஒரு முயற்சியை தேமுதிக செய்திருக்கிறது. இதை நீங்கள் பத்திரிகையாளராக எப்படி பாக்குறீங்க? இல்ல, டெல்லியில தேமுதிக ஒரு போட்டியிடுறதுங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்.
ஏன்னா வந்து தமிழ்நாட்டில இருந்து 40 எம்பி டெல்லிக்கு செலக்ட் ஆகி போறாங்க. பட் இவங்க எம்பி ஆனோடனேயே கார்பரேட் கம்பெனி கூட ஏஜெண்டா மாறிடுறாங்க, போய் உட்காந்துறாங்க. போய் நீங்க வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள போனீங்க வந்து ஒரு எம்பி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆனோடனே அவர் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கினோடனே ஒரு கார்பரேட் கம்பெனியுடைய சொகுசு கார் தான் வருது. ஒட்டு மொத்தமா 5 வருஷம் அந்த கார்பரேட் கம்பெனி வந்து அந்த எம்பியை பயன்படுத்திக்குது. ஆனா வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஒரு எம்பி ஆகிருக்கோமே, டெல்லியில கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் தமிழர்கள் இருக்காங்களே, இவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா கார்பரேட் கம்பெனி ஏஜென்ட் ஆனப்போ சொகுசு கார்ல போறான், சம்பவம் பணம் வருதுன்னு போயிட்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் மீறி அந்த டெல்லியில வாழ்ற ஒரு 15 லட்சம் தமிழர்களுக்காக ஒரு தேமுதிக வந்து ஒரு போட்டியிட போகுது. அங்க கட்சியை விரிவுபடுத்துது. அங்க வந்து கேப்டன் போய் பேசுற அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். நன்றி சார். சுப்ரன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ டெல்லியில் இருக்கின்ற தமிழர்களுக்காக இங்க போய் கண்டெஸ்ட் பண்ணி, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்சி வெற்றி கேப்டனே அதை தான் சொல்லியிருக்கிறாரு, ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது, தோல்வி பெறுகிறது. ஆனால் இங்கு உள்ள தமிழர்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் கட்சி இருக்குது அப்படிங்கிறவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஒரு நிலைமையை எடுத்துக்கொள்கிறது. நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி இங்குள்ள ஏற்கனவே ஆண்ட கட்சிகளும் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளும் இங்கிருந்து டெல்லியில இருந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் போனா அவங்களை கூட்டம் சேர்க்கறதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு அவர்களை ஒரு வேறு மாதிரியான ஒரு அடிமைத்தனமான, அந்த நேரத்திற்கு பணமோ அவர்களுக்கு தேவையானது மட்டுமே கொடுத்து அடிமைத்தனத்தை அங்கே பதிவு செய்து இருக்கிறார்கள். அது டெல்லியில் இருக்கின்ற இப்போது தேமுதிகவின் சார்பில் அங்கே தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு உரிமை பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வரும். அதை விடவும் இன்னொரு புறம் எடுத்தாக இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் தொடர்ந்து இலங்கை தமிழர்கள்ங்கிறது பெரிய பிரச்சனை, அந்த நீண்ட நெடிய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக ஒரு கோரிக்கை முன்வைத்தது. இலங்கையில் மிகப்பெரிய படுகொலை, இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே பாராளுமன்ற தேர்தலை அனைத்து அரசியல் கட்சிகளும் புறக்கணிக்க வேண்டும். முதலில் தேமுதிக அதாவது அனைத்தும் புறக்கணித்தால் நிச்சயம் நாங்கள் சேர்ந்து செய்யலாம் என்கின்ற கருத்தை தேமுதிக முன்வைத்தது. ஆனால் இங்குள்ள அரசியல் கட்சிகள் அதை மறுத்துவிட்டு தேர்தலில் போட்டியிடுவதை மட்டுமே குறியாக வைத்திருந்திருக்கிறது. ஆக இங்குள்ள அரசியல் கட்சிகள் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும்தான் குறியாக இருக்கிறார்களா, தமிழர்களுடைய நலன் பாதுகாக்க வேண்டும் என்பதில் அவர்கள் வந்து இரண்டாம் தரமாக தான் நினைக்கிறார்கள் என்பதை பற்றி உங்களுடைய கருத்து? அதுல மிக முக்கியமா ஒரு 2 விஷயத்தை நீங்க இதுல தூர நோக்கோட பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன பார்க்கணும்னா, இலங்கை தமிழருடைய பிரச்சனையை குழி தோண்டி புதைப்பதிலே எல்லாருமே ஒரு வகையில அதுல உடன்பட்டார்கள். சில இடங்கள்ல தேவைப்படுறப்போ இலங்கை தமிழர்களுடைய ஒருளை தோப்புள் கொடி உறவு, ஐயோ என் மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், என் மக்கள் செத்து விட்டார்கள். 2009 இருக்கிறப்ப என் மக்களாக தெரியாது. 2009 போய் பீச் ஓரத்துல யாரோ ஜோசியர் சொன்னாருங்கிறதுக்காக 7 மணிலிருந்து 9 மணி வரலும் இருந்தா நல்லது, அந்த காத்து பட்டால் அந்த வெயில் பட்டால் நல்லது அப்படின்னு சொன்னதுக்காக இருப்பாங்க. திடீர்னு வந்து மத்திய அமைச்சர் என்னிடம் பேசினார், அதனால அங்கே போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டதாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. இது வந்து காலங்காலமாக நடக்கின்ற ஒரு நாடகம். இந்த நாடகத்தை பொறுத்த மாத்திரத்திலே நாம் தெளிவாக இருந்திருந்தால் இதற்கு ஒரு தீர்வு வந்திருக்கும். பாராளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒட்டுமொத்த மத்தியினுடைய அரசையும் திரும்பி பார்க்க வைக்கிறது மாத்திரமல்ல, உலக தமிழர்கள் அத்தனை பேரும் திரும்புவோம். என்னடா அது அங்க என்ன நடக்குது, எந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஒற்றுமையாக நிற்கிறார்கள் என்பதை பார்க்கிறாங்க. இன்றைக்கு சாதாரணமா இன்றைக்கு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானம். அந்த தீர்மானம் இதோட 4வது தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு என்ன மதிப்பு இல்லைங்கிறது வேற கதை. இப்ப இங்க தீர்மானம் நடத்த உடனே மன்மோகன் சிங் ஐயோ தீர்மானம் நிறைவேற்றி விட்டார்கள், தமிழர்களை பகைத்துக் கொள்ள முடியாது, நான் தீர்மையை செல்லவே மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துவாரா? இருக்க மாட்டார். அதை எடுக்கவும் மாட்டாங்க, அப்படி ஒன்று நடத்த விடவும் மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி அப்படியெல்லாம் நடந்து விட்டது என்றால் என்றைக்கோ தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கும். ஆனால் வராது, அது நடத்த மாட்டாங்க. அப்ப எல்லாருடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது, இதை ஒரு காயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுல கேப்டன் ஒரு முயற்சியை செய்தாரு, எல்லாரும் சேர்ந்து புறக்கணிப்போம்னாங்க. யாரும் புறக்கணிக்க மாட்டாங்க. இப்ப எந்த குதிரையில ஓடலாம், அந்த குதிரை வேகமா ஓடுமா, அந்த குதிரையில பெட்டு கட்டினா ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னா எல்லா குதிரையும் கரெக்டா எடுத்து வச்சிருக்காங்க. நேற்று வரலும் மதசார்பற்றவர்களோடு தான் எங்களுடைய கூட்டணி, மதசார்புடைய பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று இதே கலைஞர் சொன்னாரு. அப்புறம் என்ன ஆகி போச்சு, திடீர்னு பாத்தீங்கன்னா ஏற்காடு தேர்தல் தானே இப்ப ஏதோ இடைத்தேர்தல், எதனாலும் ஒண்ணு பெரிய